சற்றுமுன் வெளியான முக்கிய அதிரடி அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே, அதாவது நீங்க எந்த வங்கியில பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்றது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 250 ருபீஸ் வந்து சார்ஜும் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருக்கிட்டுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட இருந்து பெரியவங்க முதியவர்கள் வரையும் அனைவருக்கிட்டுமே பேங்க் அக்கௌண்ட்ன்றது இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே டிஜிட்டல் மயமாகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கையில இருந்து காசு செலவழிக்கிறதை விட அக்கௌண்ட்ல இருந்து தான் ஜிபே, ஃபோன்பேன்னு சொல்லி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது யூபிஐ மூலமா நிறைய பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கிகள்லன்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான அபராதங்கள், சார்ஜஸ்ன்னு சொல்லி அப்பப்போ நம்ம பேங்க்ல இருக்க அமௌண்ட் அப்படின்றது காணாம போயிட்டே இருக்கு. எதனாலன்னு சொல்லி போய் கேட்டோம்னாலும் கரெக்டான ரீசன்ஸ் அப்படின்றத பேங்க் தரப்புல இருந்து கொடுக்காமையே இருக்காங்க. இப்போ வரைக்குமே சொல்ல போனோம்னா பேங்க்கு மக்களுக்காக செயல்பட்டு வந்துட்டு இருந்த இந்த நிலை மாறி இப்போ பேங்க்குக்காக மக்கள் அப்படின்ற நிலை வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வங்கியிலுமே, அதாவது எஸ்பிஐ, பஞ்சாப் பேங்க், இல்லைனா கனரா பேங்க், இந்த மாதிரி எந்த வகையான பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், கவர்மெண்ட் செக்டரா இருக்கட்டும், எந்த வகையான வங்கி கணக்குல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, இனிமே உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து நாங்கள் 295 ரூபா மாதமே பிடிக்க போகிறோம். எதனால் அப்படின்ற ரீசனையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் வந்து பொருட்களை, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை வேறு வீட்டுக்கு உபயோகிக்கக்கூடிய சில பொருட்களை இஎம்ஐ மூலமாக வாங்குறது அப்படின்றது இப்போ சாதாரணமாக அனைத்து மக்களாலுமே செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் கடன் அப்படின்றதும் அதிகமாயிட்டே போகுது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் பயன்படுத்த முடியாமல் கடனை வாங்கி தான் வந்து பொழப்பையே ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்க காலகட்டத்தில். அந்த மாதிரி கடன் வாங்கி அதற்கும் மாதம் இஎம்ஐ அப்படிங்கிறது ஒன்று செலுத்திட்டு வருவோம். இந்த மாதிரி இஎம்ஐ பே பண்ணிட்டு வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த 295 ரூபா அப்படின்றது பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு வந்து நம்ம இஎம்ஐ ஒரு 3000 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அந்த 3000 ரூபா அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கணும். இன்கேஸ் இல்லாமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு 250 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோடு சேர்த்து 295 ரூபா அப்படின்றது பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாச் அப்படின்றது கண்காணிச்சுட்டே இருக்கும். உங்களோட இஎம்ஐ டேட்டு எப்போ வருது, அதற்கு முன்னாடி அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்கேஸ் இல்லாமல் போகக்கூடிய பட்சத்தில் இந்த நாச் அப்படிங்கிறது தான் உங்கள் அக்கௌண்ட்க்கு அந்த அபராதம் அப்படின்றத கொடுக்க போகுது. 295 ரூபா அப்படின்றது டெபிட் செய்யப்பட்டும். ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. நீங்கள் இஎம்ஐ செலுத்திட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்ன்றதை முன்னாடியே ஒரு நாள் வச்சுருங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில். இல்லைனா உங்களுக்கு 295 ரூபா பிடித்தம் செய்யப்படும். இது எந்த பேங்க் எடுத்தாலுமே அனைத்திற்குமே பொது அப்படின்றதையும் எச்சரிக்கை பதவியை சொல்லியிருக்காங்க அனைத்து வங்கியில இருந்துமே. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அபராதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அபராதம் பிடிச்சிருக்காங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.